2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. முதல்ல 10ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டம். நீங்க வேலையிலிருந்து விருப்பப்பட்டால் நீங்க தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்க இடம் மாறிக்கலாம். நல்லபடியாக மாற்றங்கள் வரும். தொழில் ஒரு சிறிய விரிவாக்கம் நீங்க விரும்புறீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் செய்துக்கலாம். 10 குரு அதான் கணக்கு. இதை பத்தி தனியாக இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். இது நம்பர் 1 கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அது உங்க வீட்டுக்கோ வாகனத்துக்கோ சொத்துக்களுக்கோ தகுந்த மாதிரி ஒரு கடனை நீங்க எடுத்து சுப காரியங்களை மேற்கொள்வது மிக மிக நன்மை. ஆனால் இக்காரணம் கொண்டும் புதுசா ஒரு தொழில் பண்றேன், அதை பண்றேன், நண்பரோட சேர்ந்து பண்றேன், தயவு செய்து மாட்டிக்க வேண்டாம். ஒன்று இது புரிஞ்சுக்கிட்ட வேண்டியது. அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, செலவுகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தோட சேர்ந்து அதிகமாக பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ செலவுகள் கட்டுக்கடங்காம போகக்கூடிய சூழல்கள் உருவாகும். அப்போ தயவுசெய்து செலவுகளை கட்டுப்படுத்தினால்தான் சேமிப்பு பலமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க துலாம் ராசிக்காரர்கள். அளவுக்கு அதிகமாக செலவு, அது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டையும் ஆடம்பர செலவா இருக்கலாம், கல்வி செலவா இருக்கலாம், ஏதாவது ஒரு செலவுகளை அதிகப்படுத்தி அதனாலதான் சுபவிரயங்கள் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ சுபவிரயங்கள்ங்கிறது வீடு வாகன சொத்துக்களை வாங்கிக்கிறது, கடன் வாங்குறது. அப்படி வாங்கினா அப்படி ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதை தான் நான் முதல்ல சொன்னோம். நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொந்த தொழில் பண்றவராக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் புதுசா ஒரு கூட்டாளியை நீங்க சேர்த்துறீங்க அப்படின்னா, தயவு செய்து ரொம்ப பார்த்து கவனிச்சு சேர்த்துங்க. அது உங்களுக்கே பிரச்சனைகளை உருவாக்கிடும், கடனோ நஷ்டங்களை உருவாக்கிடும். அதே நீங்க ஒருத்தரை வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தர் நீங்க ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க, சரி நம்ம தெரிஞ்ச பையன் தான் தெரிஞ்சவர் தான் அப்படின்னா அவங்க கம்பெனிக்கே கூட்டிட்டு வந்தாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். அதனால் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னு புரிஞ்சுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த புதிதாக திருமணமானவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கணவன் மனைவி ஒரு இந்த காம்போ எடுத்துங்க. நான் சொல்றத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் வச்சுக்க வேண்டாம். என் குடும்பம் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு தயவு செய்து வச்சுக்க கூடாது. இது துலாம் ராசி பெண்களுக்கும் பொருந்தும், துலாம் ராசி ஆண்களுக்கும் பொருந்தும். புரிஞ்சுங்க. என் பேச்சை கேட்டுதான் ஆகணும், என் குடும்பத்தை பேச்சை கேட்டுதான் ஆகணும்னு நிர்பந்திக்க கூடாது அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வாக்கு ஸ்தானத்துக்கு குருவோட தொடர்பு வர்றதுனால நாம பேசுறதெல்லாம் சரியாகத்தான் இருக்குன்னு அதிகமாக அழுத்த பார்ப்பீங்க. இது பண்ணவே கூடாது. இப்படி பண்ணுவதால் சிக்கல்கள் ஏற்படும். இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, கவனிச்சுக்குங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. நமசிவாய்.